ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விளக்கு எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். இதான் செஞ்சு வீடு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் இந்த தீபாவளிக்கு. வாங்க எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். நமக்கு இப்போது சர்க்கிள் ஷேப்பில் ஷீட்டு தேவைப்படுது. அதுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். நான் A4 சைஸ் ஷீட்டை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பாதியாக மடிச்சுக்கோங்க. அதையும் இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு இப்போது இது பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு சைடை மட்டும் ஒரு பக்கம் மடித்து விடுங்க பாதியாக. அடுத்தது அடுத்த பக்கம் மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேங்கிள்ஸ் இருந்தால் கூட பேங்கிள்ஸை வச்சு இந்த கார்னரில் அந்த கார்னர் கரெக்டாக வச்சு நீங்கள் எந்த சைஸ் சர்க்கிள் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னது எடுத்தாலும் சின்ன விளக்காக வரும், பெருசு எடுத்தால் பெரிய விளக்காக வரும். நான் இந்த பேப்பர் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி காம்பஸ் வச்சு சர்க்கிள் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், நீங்கள் பேங்கிள்ஸ் பெரியவங்க பேங்கிள்ஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி வச்சு சர்க்கிள் போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அந்த சர்க்கிளை அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு ஒரே டைமில் எத்தனை சர்க்கிள் ஷீட் கிடச்சிருச்சுன்ட்டு. சேம் ஷேப்பில் இப்போது இந்த விளக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. பாதியாக மடிச்சுக்கோங்க அந்த சர்க்கிள் ஷீட்டை. அடுத்தது அதையுமே பாதியாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே மடித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ஹாஃபாக மடிச்சுட்டு அதையுமே ஹாஃபாக மடித்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போது அதை மடித்ததை ஓப்பன் பண்ணி நடுப்புற இருக்கிற கோடு இருக்குது பார்த்திங்களா. இப்போது நான் எங்கே கம்மு அப்ளை பண்ணுன்ட்டு நான் சொல்கிறேன். அந்த கோடில் அப்ளை பண்ணிவிட்டு மடித்து விட்டுட்டு நடுப்புறம் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணி மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஷீட்டுமே பண்ணி அப்ளை பண்ணி மடித்து விட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நடுப்புறம் கோடு இருக்கிற இடத்துல ஒரு கோடு போட்டுட்டு இப்போ நடுப்புறம் வச்சுட்டு மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி க்ளூவை எல்லா ஷீட்டுக்குமே அப்ளை பண்ணி விட்டுருங்க. எல்லா ஷீட்டுக்குமே அப்ளை பண்ணி முடித்ததும் இந்த மாதிரி ஒன்றுத்தை எடுத்துட்டு கார்னர் அந்த கர்வ் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே ஒரே பக்கமாக ஒட்டி வைக்கணும். பாருங்கள், அதே மாதிரி கர்வ் இருக்கிற இடத்துல ஒட்டி விட்டுருங்க. அடுத்த ஷீட் எடுத்துட்டு அடுத்தது அதுக்கு மேலே அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு சைடு க்ளோஸ்டாக இருக்கும், ஒரு சைடு ஓப்பனாக இருக்கும். பாருங்கள், ஒரு சைடு க்ளோஸ்டு, ஒரு சைடு ஓப்பன். அது எந்த பக்கம் வச்சுருக்கோமோ அந்த பக்கம் அதே மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்கள் எல்லாமே. இதை பாருங்கள், இந்த பக்கம் க்ளோஸ்டாக இருக்குது, அந்த பக்கம் ஓப்பனாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே ஒரே சைடாக வச்சு ஸ்டிக் பண்ணி விடுங்க. அது மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் காஞ்சதும் அழுத்தி பிடிங்க. காஞ்சதும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். அந்த மாதிரி ஓப்பன் பண்ணதும் அதை எடுத்து மறுபடியும் ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், அவ்வளோதான், நம்ம விளக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு விளக்கு கிடச்சிருச்சு. இப்போது நீங்கள் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் நார்மல் கலர் ஷீட்லேயே எல்லோ கலர் எடுத்து இந்த மாதிரி 3 ஷீட் 4 ஷீட் கட் பண்ணி ஒன்றா ஸ்டிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதை எடுத்து மேலே ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை இந்த மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக ஸ்டிக் பண்ணி விட்டுறலாம். அப்படி கிளிட்டர் ஷீட்டு தான் ஒட்டணும்னு இல்லை, நீங்கள் நார்மல் கலர் ஷீட்டே 2-3
கட் பண்ணி அதே சேம் சைஸில் கட் பண்ணி அது மேலே ஸ்டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திக்கான ஒரு ஷீட் கிடச்சிரும். அதை எடுத்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், நம்ம விளக்கு ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் பண்ணி பார்த்து வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.